வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திமுக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான தயாநிதி மாறன் தனது மூத்த சகோதரரும் சன் மீடியா குழுமத் தலைவருமான கலாநிதி மாறன் மீது சுமத்திய கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. பொதுவில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனம் இந்த விஷயம் விளம்பரதாரரின் குடும்பத்திற்குள் உள்ள தனிப்பட்ட தகராறு என்றும் நிறுவனத்தின் வணிக நடவடிக்கைகளை எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் ஜூன் 20 அன்று தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய பங்குச் சந்தை வாரியத்திடம் ஜூன் 19 அன்று நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டது. பல்வேறு ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்ட கூற்றுகள் தவறானவை, தவறாக வழிநடத்தும், ஊகமானவை, அவதூறானவை மற்றும் எந்த உண்மை அல்லது சட்ட அடிப்படையும் இல்லாதவை என்று சன் டிவி வலியுறுத்தியது. சன் டிவி தொடர்ந்து சட்டப்பூர்வ கடமைகளுக்கு இணங்கி செயல்பட்டு வருவதாகவும் அதன் பொது வெளியீட்டின் போது அனைத்து செயல்முறைகளும் தொடர்புடைய இடைத்தரகர்களால் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கை மேலும் வலியுறுத்தியது. இந்த சர்ச்சை ஜூன் 10, 2025 அன்று தயாநிதி மாறன் தனது சகோதரர் கலாநிதிக்கு அனுப்பிய சட்ட அறிவிப்பிலிருந்து எழுந்தது. அந்த அறிவிப்பில் நிறுவன செயலாளர் மற்றும் இணக்க அதிகாரி ரவி ராமமூர்த்தி உள்ளிட்ட பிற நபர்களுடன் சேர்ந்து நிறுவனத்தின் ஐபிஓ செயல்முறையின் போது ரெட் ஹெர்ரிங் பிராஸ்பெக்டஸில் தவறான தகவல்களை சமர்ப்பித்து பொதுமக்களை தவறாக வழிநடத்தியதாக தயாநிதி குற்றம் சாட்டினார். 2003ஆம் ஆண்டில் கலாநிதி 12 லட்சம் பங்குகளை சட்டவிரோதமாக தனக்கு ஒதுக்கியதன் மூலம் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டை தவறாக பெற்றதாகவும் தயாநிதி கூறினார். அவர்களின் தந்தை மறைந்த மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் மரணப்படுக்கையில் இருந்தபோது இந்த பரிவர்த்தனை நடந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கைகள் நெறிமுறையற்றவை மட்டுமல்ல, மோசடியாகவும் இருக்கலாம் என்று நோட்டீஸ் பரிந்துரைத்தது. தனது சட்ட உத்தியின் ஒரு பகுதியாக கூறப்படும் தவறு குறித்து முழுமையான விசாரணையை தொடங்க செபி மற்றும் தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகம் போன்ற ஒழுங்குமுறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளை அணுகுவதாக தயாநிதி அச்சுறுத்தியுள்ளார். இந்த முன்னேற்றங்கள் நிறுவன நிர்வாகம் மற்றும் வெளிப்படைத்தன்மையில் அவற்றின் தாக்கங்கள் காரணமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வாதிட்டார். இந்த கூற்றுக்கள் இருந்தபோதிலும் ஜூன் 20 அன்று வெளியான சன் டிவி அறிக்கையில் கேள்விக்குரிய சம்பவங்கள் 22 ஆண்டுகளுக்கு முந்தையவை என்றும் அந்த நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனமாக இருந்த காலத்தில் நடந்தவை என்றும் மீண்டும் வலியுறுத்தியது. இந்த பிரச்சினைகள் தனிப்பட்ட குடும்ப இயக்கவியலில் வேரூன்றியுள்ளன என்றும் தற்போதைய செயல்பாடுகள் மேலாண்மை அல்லது வணிகத்தின் செயல்திறனை பாதிக்காது என்றும் நிறுவனம் கூறியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.